ஹே ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் இன் வின்னி. நான் பூபதி. நாம் இந்த சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். என்னை வேண்டான்னு சொல்கிறாங்க, என்னை காதலிச்சாங்க, 2 வருஷம் என்னை லவ் பண்ணாங்க, இப்போது எனக்கு வேணான்னு சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை வெறுக்கிறது, என்னை பிடிக்கலன்னு சொல்கிறது, என்னை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கமெண்டில் சொல்கிறீங்க, வாட்ஸ்அப்பில் சொல்கிறீங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிகிட்ருக்கேன். ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு நபரை நான் ஈர்க்கணும், என்னோடய வாழ்க்கை துணையாக வரணும், என்னோடய ஃபேமிலியில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நினைக்கிற விஷயத்த நான் உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் வீடியோவை ரொம்ப முழுமையாக பார்க்குறீங்க, நிறைய லைக் வருது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது கமெண்டில் கேட்ட சில கொஸ்டின்ஸ், அதாவது அவங்களுக்கான ப்ராப்ளம் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் பட்டன். அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதில் ஷேர் பண்ணலாம். ஓகே, எனக்கு வந்த ஒரு கொஸ்டின், இது ஒருத்தர் மட்டும் இல்லை, பல பேர் கேட்டுடுது. ஆனால் நான் 3 மணிக்கு எந்திரிச்சிட்றேன், 4 மணிக்கு எந்திரிச்சிட்றேன். என்னோடய மைண்ட் கொஞ்ச நாளாகவே டிப்ரெஷனாக இருக்குது. எனக்கு பிடிச்ச நபர் என்னை வேணான்னு சொல்கிறாங்க. இதை நினச்சே நான் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. 3 மணிக்கு எந்திரிச்சிட்றேன், 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்திரிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? ஏன் அப்படின்னா சில பேர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் 4 மணிக்கு 5 மணிக்கு அப்படின்னு அலாரம் வச்சு எந்திரிப்பாங்க. அவங்களால எந்திரிக்கவே முடியாது. ஆனால் உங்களுக்கு டான்னு அந்த 3 மணி அடித்த உடனே தூக்கம் தெளிஞ்சிருது, நீங்கள் எந்திரிச்சிருங்க. அப்போது நீங்கள் அந்த அந்த டைமை உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர். இது பொதுவாக எல்லா வீடியோலும் சொல்கிறது தான், எல்லாம் சொல்கிறது தானே, நீங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறீங்கன்னு சொல்லாதீங்க. உண்மையாக நடந்த ஒரு விஷயம், நான் சக்ஸஸ் ஸ்டோரியில் சொன்ன விஷயம் நான் இப்போ இதில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் 3 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதனால் எந்திரிப்பீங்க? டிப்ரெஷனாக இருக்கும், கோபமாக இருக்கும், வருத்தமாக இருக்கும், எனக்கு பிடிச்ச நபரை என்கிட்ட வரல, என்கிட்ட பேசல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த டைமில் ஓடும். சரி, இதை கட்டுப்படுத்துறது என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த மாதிரி வருத்தப்பட்டுகிட்டே இருக்கிறதுனால ஏதாவது மாறப்போதா? நீங்கள் கவலைப்பட்டால் உங்களுக்கு பிடிச்ச நபர் சீக்கிரம் வருவாங்க அப்படின்னு இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் 2 மணி நேரம் சேர்த்தி கவலைப்படுங்க. சரியா? சேர்த்தி அழுகுங்க, கவலைப்படுங்க, வருத்தப்படுங்க. ஸோ அப்படி நடக்காது அப்படின்னு உங்களுக்கே புரியுது இல்லை? அப்போ ரொம்ப கவலைகள் ஏன் படுறீங்க? ஒரு கொஞ்ச நேரம் கவலைங்கிறது இருக்க தான் செய்யும். ஓகேவா? அதை நம்ம மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போய் தான் ஆகணும். சரியா? ஸோ அதனால் நீங்கள் 3-4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா டிப்ரெஷன் ஆகுறது, வருத்தப்படுறது, இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கான சக்ஸஸ் ஸ்டோரியும் நான் சொல்கிறேன். இது உண்மையாக நடந்த ஒரு விஷயம். சரியா? இது வரைக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது எனக்கே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆனது ஒரு விஷயம். ஸோ அதை நான் சொல்கிறேன். இது மற்றவங்க ஒரு ஜென்ஸை அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு லேடி. ஓகேவா? ஸோ அந்த பொண்ணு அவங்க பிடிச்ச அந்த நபரை லவ் பண்ண அந்த நபரை அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. சொல்கிறேன். ஸோ நீங்கள் 3 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு மைண்ட் அந்த டைமில் மனவிருத்தியா, கஷ்டமா, சோகமா, தனிமையா, இந்த மாதிரி நிறையா இருக்க தான் செய்யும். யாரெல்லாம் வருத்தத்தை அனுபவிக்கிறீங்களோ அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் கொஞ்ச நேரம் மட்டும் தியானம் பண்ண ஆரம்பிங்க. தியானம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருங்க. முடிஞ்சால் நீங்கள் அவங்க கூட பேசுனது, பழகுனது, சிரிச்சது அப்படிங்கிறது அதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள்.
இல்லைன்னா இல்லை நான் புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும், எனக்கு வந்து கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும், எந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும், அவங்க எப்படி உங்ககிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. சரியா? இது ரொம்பலாம் இல்லை, நீங்க சும்மா சாதாரணமா உட்காந்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கே பிடிக்கும். சில பேர் வந்து கண்டினியூ அதே பண்ணிகிட்டே இருப்பாங்க தொடர்ந்து. அரை மணி நேரத்துக்கு மேலே கூட ஆகும் அவங்க கண்ணு முடிக்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ சில பேர் என்னால் அப்படி உட்கார முடியலைங்க, எனக்கு இன்னும் டிப்ரெஷன் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு கடவுள் கும்பிட்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனாலும் சரி, நீங்கள் பிரபஞ்சத்தை வச்சுக்கோங்க. பிரபஞ்சம் நீங்கள் வேண்டிக்கோங்க. அதாவது எனக்கு பிடிச்ச நபர், இந்த நபர் அப்படிங்கும் போது நான் இந்த இடத்துல ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறேன். இந்த டைமில் அந்த நபர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அந்த பர்சனோட நேமை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, எனக்கு பிடிச்ச நபர் என் மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்கணும். எனக்கு பிடிச்ச நபர் என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கணும். என்னை மட்டுமே கேர் பண்ணணும். எனக்காகவே வாழணும். என் கூடவே சந்தோஷமாக இருக்கணும். என்னை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும். சரியா? எனக்கு பிடிச்ச நபர் கூட ரொம்ப சந்தோஷமாக நான் வாழணும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாசிட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அதை நீங்கள் சொல்லலாம். சரியா? இப்போ வந்துட்டு நான் இந்த வீடியோவுக்கு எக்ஸாம்பிளுக்கு சில வார்த்தைகள் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு எஃபெக்டிவான வார்த்தைகள் இருக்குது, நான் இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் எந்திரிச்சு கடவுள்கிட்ட சாமி படத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படமாக இருந்தால் கூட சரி, அந்த அங்கே வந்து நீங்கள் வேண்டிக்குவோங்க. மனசுக்குள்ளேயே கூட வேண்டிக்குவோங்க. இங்கே வந்துட்டு கவுண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. தாராளமாக உங்களுக்கு இஷ்டம் போல் எத்தனை முறை சொல்லணுமோ, எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி வேண்டிக்கோங்க. சில பேர் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா, இல்லை வேறு கடவுள் கும்பிட்றீங்க, கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், நீங்கள் எதுவாக வேணாலும் இருங்க, எதுவுமே நான் இல்லைங்க அப்படின்னா கூட நீங்கள் பிரபஞ்சம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுக்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க. ஸோ வந்து நான் இப்போ சொன்ன வார்த்தைகளை நான் ரொம்ப அவரை லவ் பண்ணுறேன், அவங்க எனக்கு வாழ்க்கை துணையாக கிடைச்சா பரவாயில்லை, இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். சரியா? இப்படி சொல்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி நான் பல டைம் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன், ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சரியா? இப்படி நான் சொன்னேன்ல, இதை ஒருத்தங்களுக்கு சொன்னேன். இப்போ ஒரு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு சொன்னேன். அவங்க வந்து பிளைண்டாக கண்மூடித்தனமாக இதெல்லாம் சொன்னால் நடக்குமா அப்படின்லாம் கேட்கல. ஓகே, பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க செஞ்சாங்க. சரியா? ஸோ அவங்க செஞ்சதில் அவங்கள விட்டு வெறுத்து ஒதுங்கி போன, அதாவது வேணும்னே இன்டென்ஷனலாக போகலைல்ல, ஸோ வந்து வேணும்னே ஏமாற்றிட்டு போகாத இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒருத்தங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள ஒருத்தங்க ஏமாற்றிட்டு போகிறாங்கல்ல, அவங்கள மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறேன். ஸோ ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க வந்து பிரிஞ்சுறாங்க, புரிஞ்சிக்காமல் சண்டை போடுறாங்க, உண்மையிலேயே இந்த நபர் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். ஓகே, இதை வந்துட்டு காலையில் 4 மணிக்கு அந்த ஒரு லேடி வந்து எந்திரிச்சிட்டாங்க, அந்த பொண்ணு எந்திரிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு முக்கியமாக அந்த சாமி படத்துக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு, சும்மா ஜஸ்ட்டு சாமி கும்பிட்ற மாதிரி தான், விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஊதுபத்தி எல்லாத்தையும் கொளுத்திட்டு சும்மா சாமிகிட்ட வேண்டிட்டு, ஸோ அவங்க முன்னாடி வந்து சாமிக்கிட்ட முன்னாடி எனக்கு என்னோடய பிடிச்ச நபர் வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும், என்னை லவ் பண்ணணும், என்னை ஏற்றுக்கணும், நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சொன்னனோ அது எல்லாமே அப்படி சொன்னாங்க. ஸோ வந்து ஒரு 1-2 மாதத்துலேயே அவங்கள விட்டு பிரிஞ்சு போன அந்த நபர் வந்து சீக்கிரமாக திரும்பவும் அவங்கக்கிட்ட வந்து பேசிட்டாங்க. அதுவும் அவங்க எப்படி எதிர்பார்த்தாங்களோ, என் மேலே பைத்தியமாக இருக்கணும், என்னை மட்டுமே யோசிக்கணும், அவங்க சும்மா இருந்தால் கூட என்னை மட்டுமே யோசிக்கணும், என் மேலே அன்பாக இருக்கணும், ரொம்ப கேர் பண்ணணும் அப்படின்னு என்னென்னலாம் வேண்டிக்கிட்டாங்களோ அது எல்லாமே அந்த நபர் கூட இருக்குது. ஸோ சேஞ்ச் ஆகிட்டாங்க. சரியா? வேணான்னு விட்டுட்டு போனவங்க அவங்க எப்படி வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்களோ அதே மாதிரி அவரோட குணாதிசயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்கூட பார்த்தாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி காலையில் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நீங்கள் வந்து இதை ஒரு நபருக்காக மட்டும் இல்லாமல் உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ண, சில பேர் கோபம் வரும், கவலையாக இருப்பாங்க,
சில பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கும், சில பேருக்கு நல்ல மனைவி நல்ல ஹஸ்பண்ட் வந்து கிடைக்காம கல்யாணம் ஆகாம இந்த மாதிரி நிறைய விதவிதமாக இருக்கும். சரியா? அவங்க யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த மாதிரி வேணும்னு தோணுதோ அவங்கவுங்களுக்கு அந்தந்த விஷயத்தில் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்கள் கேட்கலாம், என்கிட்ட பேசினவங்களும் சரி என்கிட்ட பேசாதவங்களும் சரி புதுசாக அந்த வீடியோவில் பார்க்குறவங்களுக்கும் சரி நீங்கள் அதை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கலாம். எஸ், நானும் அதை பண்ணுறேன். ரெகுலராக என்னால் பண்ண முடியல. ஸோ நிறைய கால் இருக்குது, நிறைய பர்சனல் ஒர்க் இருக்குது, லேட் நைட் வந்து என்னால் பேசுகிற மாதிரி இருக்குது, லேட் நைட் ஒர்க்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? அந்த மாதிரி டைமில் என்னால் காலையில் எப்போல்லாம் நான் எந்திரிக்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு தேவையான விஷயங்களை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் இப்போ சொன்னதையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேவா? நான் எதிர்பார்த்த விஷயத்துக்கு. ஸோ வந்து நீங்களும் இதை வந்து யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோவை முழுமையாக பாருங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரொம்ப நன்றி. வணக்கம்.